Welcome to VL Academy. In the video, cost sheet chapter practical problem number 4 நம்ம work out பண்ண போறோம். Okay, which is in page number 1 by 2.38. So this is the format and இதுதான் question and இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்காம ஒரு ஓவர்ஹெட்டுக்கும் சில percentage of some items அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. For example, selling expenses பாத்தீங்க அப்படின்னா 10% of sales. இந்த percentage நீங்க இந்த சிம்பல்ல போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 10% of சேல்ஸ்ல இருந்து 10% இந்த 5% நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இங்க ஃபேக்டரி ஓவர் ஹெட்டும் பாத்தீங்கன்னா 60% of டைரக்ட் லேபர் காஸ்ட். ஓகே, டைரக்ட் லேபர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, டைரக்ட் labor value கொடுத்திருக்காங்க, which I forgot to mention, I think. So direct labor value is 65,000. Okay, that is 65,000. So அதுல இருந்து நம்ம 60% எடுத்தோம்னா that is the value of factory overhead. So இதுதான் question. இதுல வந்து statement of cost and profit கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So நான் frequent question and answer switch over பண்ணல because you may not be able to view what is the actual answer and என்னென்ன steps வருதுங்கிறத உங்களால பார்க்க முடியாது. அதனால இப்ப நான் question காட்டுறேன். When it is required, I'll switch over to question. Okay, இல்லைன்னா நம்ம ஆன்சரை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆல் டைரக்ட் லேபர், மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணும் சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட். ஸோ இந்த டைரக்ட் மெட்டீரியலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி இஸ் தேர். ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி 3,000 அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் த இயர். அந்த வருஷம் ஓப்பனிங் இன்வென்ட்ரினா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்தது. ஓகே, அது நம்ம கையில இருக்காது. திரும்ப நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்ம கைக்கு தான் வரும். ஸோ டோட்டலா அந்த பர்ச்சேஸையும் ஆட் பண்றப்போ நம்ம கையில 1,13,000 rupees worth மெட்டீரியல்ஸ் நம்ம கையில இருக்கு. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் இன்வென்ட்ரி. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இன்வென்ட்ரி இல்ல க்ளோசிங் இன்வென்ட்ரி வாட் எவர் இட் இஸ், அது நம்ம மென்ஷன் பண்றப்போ தட் இஸ் மெட்டீரியல் இன்வென்ட்ரி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். அது நான் இங்க க்ளோசிங்னு போட்டிருக்கேன். ஸோ க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 rupees. ஓகே, ஸோ அந்த 4,000 நம்ம லெஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து அடுத்த வருஷத்துக்கு போறது. ஸோ அந்த வருஷத்துல ஆக்சுவலா எவ்வளோ இருந்ததுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போற ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்படி லெஸ் பண்றப்போ வில் கெட் 1,09,000 ஆஸ் டோட்டல் டைரக்ட் மெட்டீரியல். ஓகே, அது கூட டைரக்ட் லேபரையும் ஆட் பண்ணோம்னா வில் கெட் பிரைம் காஸ்ட். ஸோ டைரக்ட் லேபர்ங்கிறது 65,000 rupees. ஸோ அதுல 1,74,000 rupees இஸ் தி பிரைம் காஸ்ட். அடுத்தது வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட். நான் உங்களுக்கு கொஸ்டின்ல காமிச்ச மாதிரி ஃபேக்டரி ஓவர் ஹெட் வந்து 60% ஆஃப் லேபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க லேபர் காஸ்ட் எவ்வளவு 65,000, அதுல 60%ங்கிறது 39,000 rupees. ஸோ பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவர் ஹெட் பிளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறது ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அது வந்து ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதனால இது ஃபேக்டரி ஓவர் ஹெட் கீழே வரும். ஓகே, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட். ஸோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது 4,000 rupees. ஸோ அதை வந்து இந்த பிரைம் காஸ்ட் அண்ட் ஃபேக்டரி ஓவர் ஹெடோட சேர்த்து நம்ம ஆட் பண்றோம். அப்போ 2,17,000 rupees வரும். அதில் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 6,000 அண்ட் inventories at the end of the year, inventories at the beginning of the year. அதுல finished goods இருக்கு, work in progress இருக்கு. beginning of the year, அந்த beginning of the year தான் இந்த opening work in progress. அடுத்தது inventories at the end of the yearல work in progress இருக்கு, finished goods இருக்கு. ஸோ இதுதான் closing work in progress. ஸோ அது வந்து 6,000 rupees. ஸோ அதை லெஸ் பண்றோம். எப்பவுமே என்ன சொல்ல க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து அது அடுத்த வருஷத்துக்கு போகுது. ஸோ இந்த வருஷத்துல இருந்து அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்றப்ப வில் கெட் 2,11,000 rupees. ஓகே, நான் இதை எல்லாமே ஒரே காலம்ல போட்டதுனால எதெல்லாம் டிடெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் இங்க பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட் நீங்க இந்த காலம் மட்டுமே பார்த்தாலும் நீங்க டிடெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க டிடெக்ட் பண்ணிட்டு மிச்சத்தை டோட்டல் பண்ணாலும் யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இப்போ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் பண்ணது போக வி ஆர் கெட்டிங் 2,11,000. அதோட கண்டினியூஷன்ல add administrative expenses. நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, அதாவது ஆஃபீஸ்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம்.
பட் இங்க வந்து அப்படி நிறைய ஐட்டம்ஸ் தராம டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல இருந்து 5%. ஸோ அது நம்ம கொஸ்டின்லயே பார்த்துருக்கோம். ஓகே, 5% ஆஃப் சேல்ஸ் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால இங்க சேல்ஸுங்கிறது 2,75,000 ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருப்பாங்க 2,75,000. ஸோ அதுதான் நாம இங்க 5% கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 13,750. ஸோ இங்க ப்ரீவியஸ் ஸ்லைட்ல 2,11,000ல இந்த 13,750 ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 2,24,750 as காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடவே இந்த ஃபினிஷ்ட் கூட்ஸ் எதையும் நாம ஆட் பண்ணுவோம். ஓகே, அதாவது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுல வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் வந்து 7,000 rupees அதை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆட் பண்ணப்போ வில் கெட் 2,31,750. அதுல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸை லெஸ் பண்ணியிருக்கோம் 8,000 rupees. ஸோ வி ஆர் கெட்டிங் 2,23,750 as காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அது கூட செல்லிங் எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து நாம ஆட் பண்ணோம். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து 2,75,000, அதில் 10% 27,500. ஸோ அதையும் ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் 2,51,250 rupees. இப்போ என்னன்னா சேல்ஸ் வந்து 2,75,000 rupees. அதாவது நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை கஸ்டமர் கைக்கு எடுத்துட்டு போற வரையும் நமக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா 2,51,250 rupees. ஸோ இந்த வர்த் உள்ள கூட்ஸை நம்ம 2,75,000 rupeesக்கு வித்திருக்கோம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் தான் நமக்கான லாபம். தட் இஸ் 23,750. ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்லயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இமீடியட்டா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll try my level best to clear as early as possible. And also இந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்க நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.